2026 ஆண்டு தேர்தலில் திமுக கூட்டணி சரித்திர வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்தார். திமுக செயற்குழு கூட்டத்தில் உரை நிகழ்த்திய அவர், எதிர்வரிசையில் நின்றவர்கள் எல்லாம் மாறிக்கொண்டே இருந்தாலும் திமுக இயக்கம் மட்டும் எப்பொழுதும் உறுதியாக இருப்பதாக கூறினார். திமுக ஆட்சியாளர் தான் தமிழ்நாட்டுடைய பொற்காலம்னு சொல்லலாம். தமிழ்நாட்டை வளர்த்தெடுத்தவங்க இந்த கருப்பு சிவப்பு காரணங்க தான் சொல்லணும். நம்முடைய முழக்கம் வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு. வாக்குகளை பிரிக்க தனித்தனியாக வந்தாலும் சரி, மொத்தமாக சேர்ந்து வந்தாலும் சரி, 2026 ஆண்டு தேர்தலில் திமுக கூட்டணி சரித்திர வெற்றி பெறும் என்றும் மு.க. ஸ்டாலின் சூளுரைத்தார். நம்மளை எதிர்க்கிறவங்க நமக்கு எதிரியாக இருக்கக்கூடிய தகுதியுடையவர்களாக இல்லை. தங்களுக்கு கவனம் கிடைக்கணும்னு ஆர்வ கோளாறுல நம்ம எதிர்க்கிறவங்களும் இருப்பாங்க. அவங்களோட கவனச்சிதறல்களுக்கு ஆளாகிடாதீங்க. உண்மையான எதிரிகளை வீழ்த்த உங்க ஆற்றலை செலவிடுங்க. 1957 ஆண்டு முதல் தற்போது வரை தேர்தல் களத்தில் திமுக எதிர்கொள்ளாத எதிரிகளே இல்லை என்றும் மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இபிஎஸ் தலைமையிலான அதிமுக ஒவ்வொரு தொகுதியிலும் சராசரியாக 1.5 லட்சம் வாக்குகளை இழந்திருப்பதாக திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். திமுக செயற்குழு கூட்டத்தில் பேசிய அவர், ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கில் நீதிபதி குமாரசாமி போட்ட கணக்கை விட எடப்பாடி பழனிசாமி பெரிய கணக்கு போட்டு வருவதாக விமர்சித்தார். 32.98 விழுக்காடு வாக்குகளை 2024 தேர்தலையும் பெற்றிருக்கணும். ஆனால் அதை விட 12.58 விழுக்காடு வாக்குகளை குறைவாகத்தான் வாங்கியிருக்கு. எளிமையாக சொன்னால் 2019 சராசரியாக ஒரு தொகுதிக்கு 4.16 லட்சம் வாக்குகள் வாங்கின அதிமுக 2024 வெறும் 2.61 லட்சம் வாக்குகளை தான் வாங்கியிருக்கு. ஒவ்வொரு தொகுதியும் சராசரியாக 1.5 லட்சம் வாக்குகளை இழந்திருக்கு எடப்பாடி தலைமையிலான அதிமுக. இபிஎஸ் அவிழ்த்துவிட்ட பொய் கணக்கை அதிமுகவினரே நம்ப மாட்டார்கள் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். பிரதமர் மோடியை எதிர்த்து பேசும் துணிவு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறதா என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆவேசமாக கேள்வி எழுப்பினார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடந்த திமுக செயற்குழு கூட்டத்தில் பேசிய அவர், திமுக என்றால் மட்டும் சட்டமன்றத்திற்குள்ளும் வெளியேயும் கத்தி பேசும் எடப்பாடி பழனிசாமிக்கு பிரதமரை எதிர்த்து பேச துணிவு இருக்கிறதா என்றார். புரட்சியாளர் அம்பேத்கரை கொச்சைப்படுத்தின ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிராக கீச்சு குறையில்லாத கத்தினாரா? பிரதமரை எதிர்த்து பேசுற துணிவு அவருக்கு இருக்கா? கிடையாது. திமுக என்றால் மட்டும் சட்டமன்றத்திலையும் வெளியிலையும் கத்தி பேசுறாரு. கத்தி பேசினா ஜெயலலிதான்னு மக்கள் நினைச்சுக்குவாங்கன்னு நம்புறாரு. எம்ஜிஆரை போல தன்னுடைய கட்சிக்காரங்க அவர் நினைப்பாங்கன்னு நம்புறாரு. பழனிசாமி அவர்கள் என்னதான் கத்தினாலும் எப்படித்தான் கதறினாலும் அவருடைய துரோகங்களும் குற்றங்களும் தான் எல்லோருக்கும் ஞாபகம் வரும். துரோகத்தை தவிர எடப்பாடி பழனிசாமியிடம் சொல்ல என்ன இருக்கிறது எனவும் மு.க. ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார்.